ஹாய் ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து உளுந்து லட்டு அதோட வீடியோ தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அரிசி இது வந்து எடுத்திருக்கேங்க. கருப்பு உளுந்து வந்து அதிகமான குவான்டிட்டிலி இது வந்து எவ்வளோக்கு நமக்கு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கருப்புளுந்து வந்து வறுக்கறதுக்கு டைம் ஆகுங்க. அதனால் அதை தனியாக வறுத்துட்டு, அப்புறம் அரிசி ரெண்டையும் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டேன். அப்புறம் வந்து இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை, சும்மா ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4 ஏலக்காய் இதையுமே வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க எல்லாமே வறுத்து எடுக்கணும். மொத்தமாக வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஆற வச்சுக்கணுங்க. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி அரிசியும் இந்த உளுந்து பருப்பு மட்டும் தனியாக பவுட்ரு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, இது லட்டு, அப்புறம் கஞ்சி இல்லைன்னா களி, உளுந்து களி இந்த மாதிரி எல்லாமே செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தனியாக அப்படியே அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டோம். அது வாங்கிட்டு வந்தக்கப்புறமா பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அரைச்சிட்டு எனக்கு எவ்வளோ மாவு தேவைப்பட்டுச்சோ அதை அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 4 கரண்டி அந்த மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்ததுலேருந்து எடுத்துட்டேன். அது கூடவே இந்த பொட்டுக்கடலையும் போட்டேன். அதுக்கு வந்து நான் எவ்வளோ வெல்லம் எடுத்திருந்தேன்னா, ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேங்க. இதில் வந்து ஒரு 4 கரண்டி, பெரிய கரண்டியில் 4 கரண்டி மாவு, இந்த அளவுக்கு வந்து வெல்லம். இதையும் வந்து நல்லா ஃபஸ்ட்டே வந்து தனியாக கொட்டி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு அரைச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 5, 6 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தேவைப்படும். அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும். சூடு பண்ணி அது கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. கொஞ்சம் வெல்லம்லாம் போட்டனால அதிகமாக வந்துருச்சு. அதனால் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சி பார்க்குறப்ப உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வரணும். அது அப்படி இருந்ததுன்னா கரெக்டான பதம். ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு வந்த எண்ணெய் வந்து பத்தலை. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக காய்ச்சிட்டு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. இது வந்து டெலிவரிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்லாம், டெலிவரி ஆனதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். நான் வந்து டெலிவரிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இதை செஞ்சு வச்சேங்க. லட்டு மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மெல்லு வந்துடும். இதுவே வந்து அந்த மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கஞ்சி இல்லைன்னா களி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.